உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் திகதி 6ஆம் மாதம் 2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள், நவமி திதி, ரேவதி நட்சத்திரம், அமிர்த யோகம், கரி நாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பகை, ரிஷபம் வரவு, மிதுனம் ஜெயம், கடகம் நன்மை, சிம்மம் லாபம், கன்னி ஆதாயம், துலாம் சுகம், விருச்சிகம் சிந்தனை, தனுசு தாமதம், மகரம் நலம், கும்பம் உயர்வு, மீனம் முயற்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வாஸ்து. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ஐயா வாஸ்துவை பற்றி சொல்லுங்கோ, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லித்தாங்கோ, நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க, நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம், வாஸ்துவை பற்றி அடிக்கடி பேசுங்க ஐயான்னு கேட்டுக்கொண்டதற்கு நன்க இன்றைக்கு வாஸ்துவை பற்றி பேச போகிறேன். இதுக்கு முன்னுக்கும் பல வாஸ்து தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். சரி, ஒரு வீடு கொண்டு எடுக்கிறோம்னா நாங்கள் அந்த வீடு வாஸ்து சாஸ்திரப்படி அமைய வேண்டும் என்று ஆசைப்படுறது எல்லாருக்கும் இயல்பு. வீடு பார்க்குறோம், சொந்தமாக வீடு வாங்குறோம்னோடனே உடனே ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு போய் வீட்டை காட்டுறது. என்னட்ட நிறைய பேர் வருவினம், ஐயா நாங்கள் வீடு வாங்க போகிறோம், இந்த வீடை ஒருக்கா வந்து பாருங்கோ, வாஸ்து படி சரியாக இருக்காண்டு. முதல்ல வாஸ்து சாஸ்திரத்தில் முதல்ல வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு தெய்வீக சக்தி, ஆன்மீக சக்தி வீட்டுக்குள்ளே இருக்க வேணும். நாங்கள் வீடு பார்க்க போகக்குள்ளே வீட்டு வாசல் படியை தாண்டி வீட்டுக்குள்ளே கால் வச்சோனையே எங்களால் உணர முடியும் இந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குதா, அல்லது ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன், தீய சக்திகள், அசுர சக்திகள், கெட்ட சக்திகள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குதா என்பதை உணர முடியும். அது அனுபவத்தை வச்சுத்தான் அதை நாங்கள் உணர வேணும். அதுக்கு ஒரு தியரி இல்லை, புஸ்தகத்தில் படித்து அதை செய்ய இயலாது. அப்படி உணர்ந்ததுக்கு பிறகு வீடு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல வீட்டில் பிரதான வாசல், முதல்ல அந்த வீடு எந்த பக்கம் இருக்குது, வடக்கு நோக்கிய வீடா, தெற்கு நோக்கிய வீடா, கிழக்கு நோக்கிய வீடா, மேற்கு நோக்கிய, 4 திசை இருக்குது, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இந்த வீட்டினுடைய பிரதான வாசல் எந்த பக்கத்தை பார்த்துருக்குதுன்னு பார்க்குறோம். பிறகு வீட்டில் உள்ளவர்களுடைய நட்சத்திரம் ராசியை பார்க்குறோம். சில ராசிக்காரர்களுக்கு சில திசை வீடு பொருத்தமாக இருக்கும். இப்போ உதாரணமாக மேஷ ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிழக்கு வாசல் வீடு பொருத்தம். இந்த மாதிரி 12 ராசியினருக்கும் எந்தெந்த வாசல் பொருத்தம் அதை நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளோம். உங்களோட ராசி என்ன, இந்த வீட்டு வாசல் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றதா? சரி, இப்போ வீட்டில் வந்து ஒருத்தர் இருக்கிறது இல்லை, ஒரு கணவன் இருப்பார், ஒரு மனைவி இருப்பினம், 2 பிள்ளைகள் இருப்பினம், அவையோட அப்பா அம்மா இருப்பினம். அப்போ எல்லா ராசிக்கும் பொருத்தமானு பார்க்க இயலாது. அதனால் நாங்கள் பொதுவாக
கிழக்கு பார்த்த வீடு. சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு திசை. கிழக்கு பக்கம் பார்த்த வீடு எல்லா ராசியினருக்கும் பொருத்தமாக இருக்கும். சரி, கிழக்கில் இல்லையா. அடுத்தது எந்த திசை நல்லது? வடக்கு பார்த்த வீடு. வடக்கு பார்த்த வீடை சொல்லுவார்கள், ஒரு பழமொழி மாதிரி சொல்கிறது. வடக்கு திசை பார்த்து வீடு இருந்தால் அந்த வீடு எப்பவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அசுத்தமாக வீடு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு வடக்கு வாசல் ஒத்து வராது. இது பழமொழி மாதிரி சொல்லுற ஒரு ஜோதிட பழமொழி. சரி, கிழக்கு பக்கம் இல்லாட்டி வடக்கு அடுத்தது பரவாயில்ல. அடுத்தது வடக்கும் கிழக்கும் இல்லையா, எனக்கு ரோட்டு இல்லை, அந்த பக்கம் வாசல் வைக்க முடியாது என்றால் மேற்கு பார்த்த வீடு மூன்றாவது பரவாயில்லை. முதலாவது கிழக்கு, ரெண்டாவது வடக்கு, மூன்றாவது மேற்கு. இதை பற்றி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கணும். மேற்கு பார்த்த வீடு பரவாயில்லை. தெற்கு பார்த்த வீடு கூடாது. குறிப்பிட்ட சில ராசியினரை தவிர, குறிப்பிட்ட சில லக்னக்காரர்களை தவிர, குறிப்பிட்ட சில பேரை தவிர. வீடு பார்க்குறது ராசிக்கு பார்க்கலாம், லக்னத்துக்கு பார்க்கலாம், நம்பருக்கு, நீங்கள் என்ன நம்பர் பிறந்தீங்களோ அதுக்கு பார்க்கலாம், உங்களோட ஆண்டு மாதம் தேதி கூட்டணுக்கு பார்க்கலாம், உங்களுடைய லக்னத்துக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. குறிப்பிட்ட சில பேரை தவிர மற்றவர்களுக்கு தெற்கு பார்த்த வீடு உதவாது. தெற்கு நாலாவதாக தான் வருது. முதல்ல கிழக்கு பார்த்த வீடு எல்லாரும் ஓகே. பிறகு கிழக்கு அமையலையா, வடக்கு பார்த்த வீடு வாங்குங்கோ. வடக்கு அமையலையா, மேற்கு பார்த்த வீடு. சில பரிகாரங்களை செய்து மேற்கு வீடும் பரவாயில்லை. தெற்கு பார்த்த வீடு பொதுவாக கூடாது என்று நான் சொல்கிறேன். சில பேர் சொல்லலாம், ஐயா நான் தெற்கு பார்த்த வீடு தான் என்ற வீடு, நான் 25 வருஷமாக இருக்கிறேன். சில பேருக்கு, குறிப்பிட்ட சில நட்சத்திரக்காரர்கள், சில ராசிக்காரர்கள், சில நம்பர்காரர்கள், சில நட்சத்திரக்காரர்களுக்கு தெற்கு ஒத்து வரும். பொதுவாக தெற்கு பார்த்த வீடு அவ்வளவு நன்மை இல்லை. இந்த கிழக்கு நல்லமா தெற்கு நல்லமான, கிழக்கு தான் நல்லம். வடக்கு நல்லமா தெற்கு நல்லமான, வடக்கு நல்லம். மேற்கு நல்லம். தெற்கு அவ்வளவு விசேஷம் இல்லை. அதனால் தெற்கு பார்த்த வீடு கூடாதுன்னு சொல்ல வரையில் சில பேர் மட்டும் நல்ல அதிர்ஷ்டமாக அமையும். சரி, இது வாசல். ரெண்டாவது, எல்லா வீட்டு பகுதியிலையும் லாபஸ்தானம் விரயஸ்தானம் என்று ரெண்டு விஷயம் இருக்குது. வீட்டினுடைய பகுதிகளை பிரிச்சிங்களா இருந்தால் லாபஸ்தானம் விரயஸ்தானம்னு இருக்குது. இதில் வீட்டினுடைய பிரதான வாசல் லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டும். வீட்டினுடைய பிரதான வாசல் லாபஸ்தானம், விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. வீட்டினுடைய பிரதான வாசல், இது ரெண்டாவதாக பார்க்குற விஷயம். முதல்ல வீட்டு வாசல் எந்த திசை இருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டாவது லாபஸ்தானம். இது வாஸ்து பார்க்குறவருக்கு தான் தெரியும். நாங்கள் வீட்டுக்கு போனோன்னு பார்ப்போம், இந்த வீட்டு வாசல் லாபஸ்தானத்தில் இருக்கா விரயஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கே தெரியும், வீட்டில் காசு தங்காது, வீண் விரயங்கள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், தண்ட செலவு, வட்டி கட்டுறது, வட்டிக்கு வட்டி கட்டுறது, வீணான காசு விரயமெல்லாம். வாசல் லாபஸ்தான் எந்த பக்கமாக இருந்தாலும், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எந்த திசையாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கும். ரைட், இது மாதிரி பொது விதிகள் இருக்குது. இப்போ இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு மூலை, ஈசானம்னு நாங்கள் சொல்லுவோம். வீட்டினுடைய வடகிழக்கு மூலை சரியாக அமைந்து விட்டாலே அந்த வீட்டில் உள்ள பாதி பிரச்சனை தீர்ந்து விடும். வடகிழக்கு மூலை சரியாக அமையவில்லை என்றால் மற்றது என்னதான் வாஸ்துப்படி வீடு இருந்தாலும், எவ்வளவுதான் பெறுமதியான இடத்துல வீடு இருந்தாலும் அந்த வீடு சரி வராது. வீட்டினுடைய வடகிழக்கு மூலை, வடகிழக்கு மூலையை நாங்கள் ஈசானம் என்று சொல்லுவோம். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் 8 திக்கு இருக்குது. ஒரு வீடு வாங்கிக்குள்ள வீட்டினுடைய 8 திக்குகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 8 திக்கிலையும் முக்கியமானது வடகிழக்கு மூலை. நாங்கள் எல்லாம் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனால் முதல்ல வீட்டுக்கு நடுவுக்கு போகணும். வீட்டோட நடுப்பகுதியில் போய்
ஃபோனில் எல்லாம் இப்போ ஸ்மார்ட் கொம்பாஸ் நீங்களே பார்த்து கொள்ளலாம். எல்லா இடத்துலையும் வாஸ்து கொம்பாஸ் என்று ஃபோனுலேயே இருக்குது. அந்த வாஸ்து கொம்பாஸை தட்டி விட்டியல்ண்டா உங்களுடைய வீட்டில் வடக்கு எது, கிழக்கு எது, தெற்கு மேற்கு வடிவாக அந்த ஃபோன் காட்டித்தரும். அல்லது திசை காட்டும் கருவி வீட்டில் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்காதீங்க, வீட்டினுடைய நடுப்பகுதிக்கு போய் திசை காட்டும் கருவியை வச்சு கொண்டீங்கன்னா எது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இதில் வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய கோணரைத்தான் நாங்கள் வடகிழக்கு திசை என்று சொல்லுவோம். ஈசானம் என்று பேர். இந்த ஈசான திசை மட்டும் உங்களுடைய வீட்டில், மற்றதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஈசானம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு திசை மட்டும் உங்களுடைய வீட்டிலே சரியாக அமைந்து விட்டால் பாதி வாஸ்து தோஷம் அந்த வீட்டில் நீங்கிட்டுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ஈசானம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு திசை மட்டும் கெட்டு விட்டால், ஏதாவது தவறாக அமைந்து விட்டால், மற்றது வீட்டில் என்னதான் நல்லா இருந்தாலும், நல்ல இடம் ஐயா, நாங்கள் வெள்ளவத்தையில் நல்ல ரிச்சான ஏரியா, இந்த இடத்துல வீடே கிடைக்காது, எப்படியான இடமாக இருந்தாலும் வடகிழக்கு மூளை கெட்டு விட்டால் அந்த இடம் உங்களுக்கு சரி வராது. அந்த வீடு வாஸ்துப்படி தோஷம் நிறைந்த வீடு. அதனால் யாரும் வீடு வாங்குறதா இருந்தால் வடகிழக்கு மூளை வடிவாக இருக்கா இல்லையான்னு பாருங்கோ. லாபஸ்தானம் விரயஸ்தானம் பாருங்கோ. வீட்டுக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கான்னு பாருங்கோ. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒன்றொன்றாக உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.